2019 கொரோனா வந்துச்சு. 2022 வரைக்குமே அந்த கொரோனா பீரியட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கூட ஒரு கிராமத்தில் 50 பேர் 60 பேர் சாகலை. ஆனால் அந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தை குடித்து 60 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸான நிலைமையில் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. டாக்டர்கள் நியூஸ் பேப்பர்லேயும் மீடியாவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியிருக்கிற சம்பவம் இது. விஷச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நடந்த மிக மோசமான சம்பவமாக இது பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் நடந்த மிக மோசமான கள்ளச்சாராய எப்படி சொல்கிறது பலி எண்ணிக்கை அதிகம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போயிருக்காங்க. இது ஒரு மோசமான சம்பவமாக உலக நாடுகளில் உள்ள தமிழர்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கரண்டில் இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ நான் போடல. ஸோ இது இந்த பலி எண்ணிக்கை அதிகமாகுன்றது நான் எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா சாராயத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியுன்றதால இது பலி எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்றத எதிர்பார்த்தா அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நடந்துகிட்ருக்க அந்த விஷயத்தை பற்றி என்ன நடந்துகிட்ருக்கு கள்ளக்குறிச்சியில் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப ஸ்ட்ரகிளான லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ போடவே முடியல. அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னை பார்த்துட்ருக்கேன், என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைபர் நான் சாரி சொல்லிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கள்ளக்குறிச்சியில் கடந்த 12ஆம் தேதி 12ஆம் தேதி ஒரு 4-5 பேர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. ஆகும்போது அங்கே கண் பார்வை இழந்து வயிற்று வலி தாங்க முடியாமல் போயிட்டு அட்மிட் ஆகிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராயத்தை குடிச்சதுனால தான் எனக்கு இப்போ பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டருக்கும் இது தெரியுது. ஆனால் அங்கே வர கலெக்டர் இன்னும் சில அரசியல்வாதியை சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் 4 பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த சம்பவத்தில் அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் 4 பேர் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் கலெக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கள்ளக்குறிச்சியோட கலெக்டர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பேட்டி ஒன்று தராரு நியூஸ் சேனலுக்கு. அப்போ இது விஷசாராயம் குடித்து இறந்து போகலை, அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள், வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, ஒருத்தர் சாராயமே குடிக்காத ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டுக்கதை, நிறைய கட்டுக்கதையில் கவுத்து விட்டார் கலெக்டர். அது யார் பேச்சு கேட்டு பண்ணாருன்றது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். ஸோ அப்படி சொன்னதால் அந்த டெத்து அந்த பாடி அவங்க கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் தான் இந்த மொத்த சம்பவம் கருணாபுரத்தில் நடந்துச்சு. கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்குது அந்த ஏரியா. கள்ளக்குறிச்சியில் உள்ள கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்குது அந்த கருணாபுரம் ஏரியா. அந்த கருணாபுரம் ஏரியாவில் அந்த பாடி எல்லாம் போகுது. அந்த டெத்துக்கு வந்தவங்க பல பேர் அன்னைக்கு காலைல 6 மணிக்கே, அதாவது பாடி இறந்து நைட்டு 12-1 மணிக்கு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த டெத்துக்கு வராங்க. கலெக்டர் அதுக்கு முன்னாடி அறிவிச்சாரு, சாராயம் குடித்து அந்த நபர் இறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க சாராயம் குடித்து இறக்கலப்பா, ஏன்னா அந்த ஊரில் அவ்வளோ சாராயம் கள்ளச்சாராயம் விற்றுட்ருக்காங்க. அது பட்ட பகல அது ஒரு பப்ளிக்காக நடக்குது. அது ஒரு தொடர்ந்து 25 வருடங்களாக அந்த ஊரில் விற்றுட்ருக்காங்க கள்ளச்சாராயம். கல்வராயன் மலையில் காய்ச்சி அங்கேருந்து கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ இது கல்வராயன் மலைன்றது கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்து, அதாவது உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ஆரம்பித்து திருவண்ணாமலை வேலூர் வரைக்குமே அந்த மலை இருக்குது. அது மலை அடிவாரம் ஃபுல்லாகவே சாராயம் அடிச்சு தான் இருக்காங்க. வேலூர் வரைக்குமே சாராயத்தை கண்டுபிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வருவோம். இப்படி காலையிலே 6 மணிக்கு அந்த டெத்து வீட்டுக்கு பின்னாடி சாராய பாக்கெட் விற்றுருக்காங்க. அதை வாங்கி குடித்த நிறைய பேர் அந்த டெத்து வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கே சில பேர் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறுநாள் அதுக்கு மறுநாள் சொல்லிட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்கள் சாதாரண குடிமகன்கள் தான். அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மரணம் 4, 7, 12, 22, 44, 56 இன்றைக்கி 60 வரைக்கும் போய் நின்றுருக்கு. இன்னும் பல பேர் சீரியஸான கவலைக்கிடமாக இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்னு சொல்லலை, 56 வரைக்கும் கன்ஃபார்மாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது அஃபிஷியலாக 56 பேர் சொல்கிறாங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த கவர்மெண்ட் மறைக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் அச்சப்படுவாங்க, இது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன நடவடிக்கை கவர்மெண்ட் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே உதயநிதி ஸ்டாலின் ஊருக்கு வந்தார். அதாவது கள்ளக்குறிச்சி வந்தார். அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் எல்லாருக்கும் அனுதாபம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு
சரி வேணாம் அது சொல்ல வேணாம். வந்தார், உதயநிதி ஸ்டாலின் வந்தார். எல்லாருக்கும் வந்து இறந்து போனவங்களாம் 10 லட்சம் மு.க. ஸ்டாலின் வந்து நம்ம சிஎம் வந்து அறிவித்தார். அந்த 10 லட்சம் இறந்து போனவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 10 லட்சத்துக்கு கொடுத்து எல்லாரும் வாயிலே வந்து அது எப்படி சொல்கிறது, வாயத்தை வந்து 10 லட்ச ரூபா பணம் கட்ட வாயில் வச்ச மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் ஊரில் உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருந்த டைமில் சாவு எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆக்டர் விஜய்லேருந்து அண்ணாமலையிலேருந்து நிறைய எடப்பாடி வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கன்னா சேலத்தில், கள்ளக்குறிச்சியில், விழுப்புரத்தில், ஜிப்மர் அதாவது பாண்டிச்சேரி, இப்படி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இது நமக்கு ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இல்லைன்றதால அந்தந்த ஊர்லேயும் உள்ள பெரிய ஜிஹெச்சுக்கு வந்து கொண்டு போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே வந்து எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து 102 பேரை 104 பேரை வந்து ஒட்டு மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. சீரியஸான நிலைமையிலையும் சில பேர் இருக்கதா சொல்கிறாங்க. சில பேர் இதில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காப்பாற்றி கொண்டு வந்தவங்க மறுபடியும் குடிச்சிட்டு மறுபடியும் போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்றது தெரியல. கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் அறிவிச்சதுனால இனிமேல் தன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த 10 லட்சம் என் குடும்பத்துக்காவது கிடைக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தினால அப்படி பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. நான் ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஒருத்தர் 3 வயசு பச்சை குழந்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாராய பாக்கெட் வாங்கி ஊற்றி குடிச்சிட்டு இருக்காரு. வரவங்களாம் திட்டுறாங்க, ஏன்டா குடிக்கிறது, ஏன் எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆளை பார்த்தா நல்லாவே தெரியுது, குடிக்கு அடிமையாகி தன் உடலோட பலுவெல்லாம் இழந்து போய் தன்னால் ஒன்றுமே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஆள் தள்ளப்பட்டிருக்காருன்றது நல்லாவே தெரியுது. அவர் வந்து அவர் குடியை மட்டுமே பொழப்பா வச்சுருக்காரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அவர் எந்த நோக்கத்தில் குடிச்சிருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் வந்து இனிமேல் நம்ம வந்து இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நம்மளால் உழைச்சி சம்பாதிக்கவும் முடியாது. சப்போஸ் நம்ம இறந்து போயிட்டா நம்மளோட குடும்பத்துக்கு அந்த 10 லட்சமாவது கிடைக்கும் அப்படின்ற விரக்தியில் குடித்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவரோட பதிலும் அவரோட முகபாவனையும் பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சு. அவர் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் போது நான் இறந்துருவேன், நீ இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்னால் உணர முடிஞ்சுது. அவ்வளோ மோசமாக குடி வெறியர்களை உருவாக்கியிருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இது கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும். அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். ஏன்னா இந்த 75 வருடமாக இவங்க தான் நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது அந்த கவர்மெண்ட்டு தான். ஆல்ரெடி முன்னாடி சாராயத்தை ஒழிக்க தான் குண்டர் சட்டமே கொண்டு வந்தாங்க. அதாவது எம்ஜிஆர் பீரியடில் சாராயத்தை ஒழிக்கணும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், அப்பயே டாஸ்மாக் ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுன்றதுக்காக தான் குண்டர் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது விஷச்சாராயம் அறிந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க, கள்ளச்சாராயம் வந்து விஷச்சாராயமே மாறிடுது. ஸோ அதை குடிச்சு நிறைய பேர் வாழ்க்கை இறந்து போகுதுன்னா குண்டர் சட்டம்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த குண்டர் சட்டம் இப்போ குடிகாரர்களுக்கு உதவுவதோ இல்லையோ, தனக்கு பிடிக்காத மேலே போகிறதுக்கு, விவசாயத்துக்கு போராட்டம் மேலே போகிறதுக்கு, மீம்ஸ் போடுறவன், என்ன சொல்ல இந்தமாரி வீடியோ போடுற ஒரு யூடியூபருக்கு, ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த குண்டர் சட்டம் போய் பாயுது. உண்மையிலேயே தப்பு பண்ணுறவங்களுக்கு அந்த குண்டர் சட்டம் போய் பாயுதான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் பதில் நமக்கு வரும். ஸோ அப்படி இந்த குண்டர் சட்டத்தை உருவாக்கி பண்ணாலுமே வந்து அந்த குண்டர் சட்டம் ஒழுங்கான முறையில் போய் செயல்படாத காரணத்தினால இன்னைய வரைக்கும் அந்த கள்ளச்சாராயம் வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க 35,000 லிட்டரை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி அழிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு தான் பொதுமக்களோட கேள்வியாக இருக்குது. நான் கேட்கல, இது இன்னைக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்களுக்கு கண்ணு தெரியுதா? இதுக்கு முன்னாடியே இது நடந்துக்கிட்டு தானே இருக்குது, அது ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பல பேரில் தமிழ்நாட்டு மக்களே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதோட இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா 10 லட்சம் ஏமா அப்பம் விட்டு காசுரா அப்படின்னு நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்குறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் கேட்குறாங்க, சீமான் போன்ற, சாட்டை துரைமுருகன் போன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களும் கேட்குறாங்க, நிறைய பொதுமக்களும் கேட்குறாங்க. நான் கேட்டது தப்பாக நினச்சிக்காதீங்க, உடனே சிபிசிஐடி என்னையும் அனுப்பிச்சி விட்றாதீங்க. ஸோ எவன் அப்போ விட்டு காசுரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, குடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம், குடித்து செத்து போகிறவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்? ஒரு இராணுவத்தில் இறந்த ஒரு குடிமகனுக்கு, ஒரு இராணுவ வீரருக்கு 10 லட்சம் கொடுக்கறது கிடையாது. விபத்துனால ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஊரில் தினம் செத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லை, போலீஸில் இருக்கிற டியூட்டியில் இருக்கிறப்போ, டாக்டர் டியூட்டியில் இருக்கிறப்போ இவங்கெல்லாம் இறந்து போகிறாங்களே, அவங்களுக்குலாம் ஒரு 10 லட்சம் கொடுக்கறது கிடையாது கவர்மெண்ட்டு. ஒரு சாராயம் குடிக்கிறதே முடி தப்பு, அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போகிறவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்? தற்சமயத்துக்கு அவங்க வாயை அடைக்கவும், தற்சமயத்துக்கு இந்த பற்றி யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறீங்களா அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கேள்வி. ஸோ அந்த 10 லட்சம் எவன் அப்போ விட்டு காசுறான்னு சொல்லிட்டு எதுக்காக கொடுக்குறீங்க? யாரோட வரி பணம் அது? எங்களோட வரி பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா 10 லட்சம்ன்றது யார்? அவங்க வீட்டு காசு கிடையாது, நம்மளோட காசு. ஸோ அவங்க இதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இது வரைக்குமே
மௌனமாக தான் கடந்து போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதுக்கு பின்னாடி வந்து 2 மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த, சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர் மிக அது டிஎம்கேல இருக்காங்க, மாவட்ட செயலாளராக இருக்காங்க, இப்போ வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க 2 பேரோட பேர் அடிப்படுது. ஒன்று வந்து உதயசூரியன் எம்எல்ஏ அவர்கள், வசந்தம் கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ பேரும் அடிப்படுது. இவங்க 2 பேர் தான் வந்து இதுக்கு ரொம்ப மிக பெரிய மூல காரணமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அது மட்டும் இல்லை, டிஎம்கே சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி ஏவா வேலு, அவர் பேர் கூட அடிப்படுது. அவங்க தான் இதுக்கு மூல காரணமாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு உடந்தையாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் பல கோடி ரூபாய் பணம் வந்து போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இது எப்படி வந்து யார் விற்று யார் மாட்டினாங்க அப்படின்னா, இந்த கருணாபுரத்தை சேர்ந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவர் தான் வந்து இந்த சாராயத்தை வந்து விற்று தான் சொல்கிறாங்க. கண்ணுக்குட்டி என்பவர் தான் வந்து அவரும் அவரோட ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் அப்படியே தொடர் சங்கிலியாக அப்படியே வந்து என்ன பண்ண ஒரு 10 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அவரோட மனைவி, அவரோட தம்பி நினைக்கிறேன், அவங்க அப்படியே பாண்டிச்சேரி வரைக்கும் போகுது. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மாதேஷ் அப்படின்றவர் தான் இந்த மெத்தனால் வந்து வாங்கி கொடுத்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் வந்து ஒரு சிப்ஸ் கடை வச்சுருக்காரு. அவர் தான் வந்து அவரோட ஜிஎஸ்டி மூலியமாக தான் அந்த மெத்தனால் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இப்படி பல பேர் வந்து இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் முக்கியமான புள்ளிகள் யாரும் வந்து கைது செய்ய மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல. சிபிசிஐடி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே விழுப்புரத்தில் மதுராந்தகத்தில் நடந்த போன வருஷம் 2023 கிட்டத்தட்ட 22 பேர் இறந்து போனாங்க. இதே மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் குடித்து விஷச்சாராயமாக மாறி குடிச்சதுனால 22 பேர் கிட்டத்தட்ட இறந்து போனாங்க. அப்போவே வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார்னா, இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன இரும்பு கரத்தை கொண்டு ஒழிச்சாங்க அப்படின்றது தெரியல இது வரைக்கும். ஆனால் மறுபடியும் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட 60 பேர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இதே விஷச்சாராயத்தை குடிச்சு. ஸோ மக்களுக்கு வந்து இது தெரியணும். கள்ளச்சாராயம் வந்து பல வருஷமாக நம்ம ஊரில் குடிச்சு தான், நம்ம ராஜா காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஆதிவாசி காலத்துலேருந்து இந்த சாராயம் அப்படின்ற ஒன்று எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்படிலேருந்து குடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறவனா இறந்து போகிறாங்களா அப்படின்றனா கிடையாது. இது ஆக்சுவலி சாராயம் கவர்மெண்ட் விற்கிறதும் சாராயம் தான், இதுவும் ஒரு வகையான சாராயம் தான். இது மக்களாக வந்து மக்களாகவே வந்து காய்ச்சிக்கிறது, ஊரல் போட்டு காய்ச்சுவாங்க. இந்த டாஸ்மாகில் விற்கிற சாராயம் இல்லை பாரில் விற்கிற சாராயம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் அதுக்கான தனிப்பட்ட ரூல்ஸு அது ஃபார்முலாலாம் ஃபாலோ பண்ணி காய்ச்சுறாங்க, அவ்வளவுதான். இதில் டாஸ்மாகில் விற்கிற சாராயத்தை குடித்தா கொஞ்ச நாள் கழித்து இறந்து போகலாம், இந்த கள்ளச்சாராயம் குடித்தா சீக்கிரமாக அழிஞ்சு போகலான்றதான் ஒரு உதாரணம். கள்ளச்சாராயம் குடித்தாலும் இறக்க மாட்டாங்க, கொஞ்சம் படிப்படியாக நம்ம உடல் உறுப்புகள் வந்து ஆர்கான்ஸ்லாம் வந்து வீணாக போய் சீக்கிரம் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாராயம் காய்ச்சத்துக்கும் சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதாவது இதுலேருந்து இந்த கள்ளச்சாராயம் வந்து விஷச்சாராயமாக மாறுறதுக்கு என்ன காரணம்னா, மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து கலக்கிறாங்க. இந்த மெத்தனால் வந்து எதுலேருந்து உருவாக்கப்படுது அப்படின்னா, மரத்துலேருந்து அதாவது மரக்கட்டை மரக்கூழ் இருக்குல்ல, அதுலேருந்து நொதித்தல் முறையில் அந்த மெத்தனால் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய ஃபேக்ட்ரியில் கெமிக்கலாக தயாரிக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த மெத்தனால் வந்து கலக்கும் போது சாராயத்தில் இன்னும் போதை அதிகமாகும். அதாவது தன்னுடைய சுயநிலை வந்து மறந்து போய் போதையில் அடிமையாகி மூழ்கி நம்ம எந்த நிலைமையில் இருக்கோன்றது தெரியாமல் சில மணி நேரங்கள் இருக்க முடியுன்றதை இந்த மெத்தனால் கொண்டு வரும். இந்த மெத்தனால் வந்து ஒரு மனிதனுக்கு 2 மில்லிகிராம் அளவு தான் இருந்தால் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் 10 மில்லிகிராம் ஆயிடுச்சுன்னா அவரோட உயிர் போகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. கண் பார்வை போகும், உடலில் உள்ள உறுப்புகள் கல்லீரல்லேருந்து கிட்னி வரைக்குமே வந்து படிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செயலிருந்து போய் கடைசியாக உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 102 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் எத்தனை பேருக்கு கண்ணு பார்வை போயிருக்கு அப்படின்றது தெரியல. ஏற்கனவே விழுப்புரத்தில் குடிச்சு இறந்து போனவங்க 22 பேர், ஆனால் கிட்டத்தட்ட கண் பார்வை இறந்தவங்க வந்து 200 பேருக்கு மேலே இருக்காங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்கன்னு கூட ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஸோ இதில் 102 பேர் 104 பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை பேர் கண் பார்வை போயிருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னும் எத்தனை பேருக்கு உயிர் பாதிப்பு ஏற்படும், உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த பலி எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ இது எப்படி மாறுது, ஏன் மெத்தனால் கலக்கிறாங்கன்றதை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். போதை அதிகமாகணும், அப்படி குடிக்க வரவங்க மறுபடியும் குடிக்க வரணும். இது போதைக்கு அடிமைட்டாங்கன்னா இந்த மறுபடியும் வந்து தேடி இப்போ பயங்கர போதையாக இருக்கடா, ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும் ஒரு பாக்கெட் வாங்கி நம்ம குடிச்சிடலாம். டாஸ்மாக் போனால் 150 ரூபா கொடுத்து பத்தலை போதை.
அவங்க குடிச்சு இவங்கெல்லாம் வந்து ஒரு பணக்காரங்க கிடையாது. இந்த கருணாபுரத்தில் குடிச்சு இறந்தவங்க போனவங்க எல்லாமே மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் நிறைய பேர். அன்றாடம் காட்சிகள். அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு 300 400 சம்பளம் வருதா, 50 ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்கணுமா, இல்லை 100 ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்கணுமா, குடிச்சோமா வீட்டு போய் தூங்கணுமா அப்படின்றவங்க மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள். காலையில் வேலைக்கு போகும்போதே ஒரு பாக்கெட்டை ஊற்றிட்டு தான் போவாங்களாம் வேலைக்கு போயிட்டு. மறுபடியும் வந்து மதியம் வந்து ஒரு பாக்கெட்டு, திருப்பி நைட்டு வந்து ஒரு பாக்கெட்டு, அப்படி வந்து ஒரு 3 வேலைக்கு 50 ரூபா செலவு பண்ணி குடிச்சிட்டு தன் உடல் அசதி தெரியாமல் வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி மிகப்பெரிய குடிகாரர்களாக குடி வெறியர்களாக மாறி இன்றைக்கி உயிர் போகிறதுக்கு கூட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு குடிக்கிற அளவுக்கு அவங்க மனநிலைமையை மாற்றி வச்சுருக்காங்க இந்த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்னா டிஎம்கே சொல்ல ஒட்டுமொத்த நம்மளை ஆண்ட எல்லா கட்சியுமே சொல்கிறேன் நான். ஸோ இந்த மெத்தனால் வந்து தானாக கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது சாராயம் காய்ச்சி அந்த வடி சாராயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சாராயத்தில் வந்து ரொம்ப நாள் அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சுருந்தா யூஸ் பண்ணாமல் ஒரு மாதம் 2 மாதம் வச்சுருந்தா அதுலேயே மெத்தனால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது ஆய்வு பூர்வமாக விளக்கியிருக்காங்க. அது இல்லாமல் மெத்தனால் கலந்து கொடுக்குறது இருக்குது. இப்போ டாஸ்மாகில் விற்கிறதுல வந்து எத்தனால் கலக்கிறாங்க. எத்தனால் அப்படின்றத வந்து கலக்கிறாங்க. அது வந்து எத்தனால் வந்து பழச்சாறு, பழங்களில் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, எல்லாத்துலேயுமே அளவு கம்மியாக இருக்குது. அது வந்து சாப்பிடும்போது மனிதனுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பெலாம் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த மெத்தனால் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து மனிதனுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம். அது வந்து மெத்தனால் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கல்லீரல் வந்து அதை இது பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் வந்து சுரக்குமா. அந்த என்சைமும் மெத்தனால் கலந்து வயிற்றுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதுலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக வீணாக போய் கண்ணு தெரியாமல் போகிறது, கை கால் இழுத்துக்கிறது, அடுத்தது உயிரே போகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமான புள்ளிகள் யாரும் அரெஸ்ட் ஆகலை. சிபிசிஐடி இன்னும் விசாரித்து தான் இருக்காங்க. ஏற்கனவே விழுப்புரத்தில் நடந்த கள்ளச்சாராயத்தில் இறந்து போனவங்களுக்கும் சிபிசிஐ தான் விசாரித்தாங்க. ஆனால் அதுக்கே இன்னும் எந்தவித தீர்வும் கிடைக்கல. யார் பண்ணா, யார் காரணம், மூல காரணம் அப்படின்றது இது வரைக்குமே வந்து கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. அதுக்கிடையே இப்படி ஒரு விஷயம் அடுத்த ஒரு வருஷத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி 60 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க. இதுக்கு சிபிசிஐடி வச்சு ஒரு நபர் ஆணையம் வச்சுருக்காங்க. அந்த ஒரு நபர் ஆணையமும் வந்து எந்த அளவுக்கு செயல்பட போகும் அப்படின்றது தெரியல. இரும்பு கரம் கொண்டு காப்போம் அப்படின்னு நம்ம சிஎம் சொல்கிறாரு. என்னத்தை இரும்பு கரம் கொண்டு காக்க போகிறாங்க அப்படின்றது இது வரைக்குமே புரியல. கலாச்சாரம் குடிக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளை அந்த அளவுக்கு செத்தாக கூட பரவாயில்ல அப்படின்னு குடிக்கிற நிலைமை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் தான் அது முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏன்னா நம்ம வாங்குகிற ஊறுகாய் பாக்கெட்லேருந்து வரி வாங்குறாங்க. எந்த பொருள் வேணாலும் வரி வாங்குறாங்க. அந்த வரியை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை, அதாவது நான் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான். இப்படி ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 60 பேர் 50 பேர் இறந்து போனதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து போயிட்டு அன்னைக்கே அந்த இறந்து போன அன்னைக்கே போயிட்டு 1000 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. அது ஏன் டெய்லி செஞ்சா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அவங்க தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டெய்லியும் போயிட்டு அங்கே பேரில் உடைக்கிறோம், இங்கே வந்து இந்த ஊரல், அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சது ஊரல் போட்டிருக்காங்க, அந்த ஊரில் காலி பண்ணோம், 2 பேர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தா கூட போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ்லாம் இருக்கும். ஆனால் ஏன் அரெஸ்ட் பண்ணி 2 நாளில் வெளில வராங்க? இந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற அவருக்கு மேலே ஒரு சின்னத்துறைன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்ல மாட்டேன். அவர் மேலே 70க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்குது, சாராய கேஸே இருக்குங்களா. அவரை ஏன் வெளில நடமாட விட்டாங்க? சரி, வெளில நடமாடட்டும். அவரை ஒரு போலீஸ்காரங்க அவர் தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே போகிறார், என்ன பண்ணுறாருன்றத போலீஸ்காரங்க ஒரு தனிப்படை கொண்டு அமைச்சு பார்த்துருந்தா வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ்லேருந்து பெரிய அதிகாரிகள் வரைக்கும் காசு வாங்கிக்கிட்டு அலட்சியமாக இருந்தோட போக்கு தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுக்கு காரணம் அப்படின்றது இந்த ஊருக்காரங்க கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ எது நடந்து போனதை பற்றி பேசி இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படின்னா, 10 லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஓகே, பாதிக்கப்பட்டிருக்கு நிறையா அவங்க வீட்டுக்காரர் இறந்துருக்காங்க. 6 பேர் லேடிஸ் இறந்து போயிருக்காங்க. லேடிஸும் குடிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறாங்கன்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ அப்படி, அதாவது நிறைய 10-12 வயசு பசங்க அனாதையாக நிற்கிறாங்க. ஒரு வீட்டில் 3 பசங்க 3 பொண்ணுங்கன்னு அனாதையாக யாருமே இல்லை, அப்பா அம்மா இல்லாமல் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 10 லட்சம் தேவை தான், அது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. ஆனால் இந்தமாரி நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து இது வந்து என்கரேஜ் பண்ணுற மாரி தான் இருக்குது. அதாவது
பரவாயில்ல நம்ம குடிச்சு செத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கிடைக்குன்னு அவங்கள குடிக்க வைக்க தோணும்ன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை வந்து 10 லட்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கலாம். ஆனால் 10 லட்சம் கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க, அவங்கள குடிக்க மறுபடியும் தூண்டுறீங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னும் கலாச்சாரத்தை பற்றி நிறைய பேசலாம். தனிப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. நீங்கள் அதை பற்றி கேட்டீங்க, கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன். எப்படி காய்ச்சுறாங்க, எதனால் அது மெத்தனாலாக மாறுது, இதை குடித்தா என்ன ஆகும், எப்படிலாம் நம்ம பண்டைய காலத்தில் காய்ச்சிருக்காங்க. எங்கள் ஊர்லாம் வந்து சாராயம் காய்ச்சின ஊர் தான். நாங்கள் இருந்த கிராமம்லாம் வந்து 2004க்கு முன்னாடி வரைக்கும் சாராயம் காய்ச்சினாங்க. டாஸ்மாக் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து டாஸ்மாக் வந்து ஊருக்கு ஊர் திறந்தாங்க. அப்போ கவர்மெண்ட் கைக்கு மாறி கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு ஊர் திறக்கவும் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊர்லேயும் அந்த கொள்ளிடக்கரை ஃபுல்லாகவே சாராயம் காய்ச்சின ஏரியா தான். திருச்சிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்ளிடக்கரை கடைசி கடலில் கலக்கிற வரைக்குமே சாராயம் காய்ச்ச ஏரியா தான் ஃபுல்லாக அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு காலத்து 2004க்கு அப்புறம் நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. ஏன்னா இன்னமும் அந்த கல்வராயன் மலை பக்கம் நம்ம வேலூர் வரைக்குமே காய்ச்சிட்டு இருக்காங்கன்றது ஒரு ஷாக்கான நியூஸாக இருக்குது. இது வந்து கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கணும், சாராயமே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ நான் எதிராக முடிச்சுக்கிறேன். பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. பாய்.